ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ஒரு சூப்பரான குல்ஃபி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த குல்ஃபி நம்ம தெருவுலலாம் விற்பாங்கல்ல, அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1.5 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா சட்டுன்னு அடிப்பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பவுமே ஐஸ்கிரீம், குல்ஃபி இது எல்லாத்துக்குமே ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற மில்கை வச்சு கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் அது திக்காகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி இல்லைனா அது சட்டன் திக்காகிறதுக்கு கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாவை டைரெக்டாக பாலில் சேர்க்காம கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா கட்டி தட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கும் போது நம்ம மாவுல எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கி வருது. அடுப்பை ஹை ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அது நல்லா கொதிச்சு பொங்கி வந்த உடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பால் சட்டுன்னு திக்காகி வரும். இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் கலந்து விடணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். பாருங்க, இப்போ பால் பாதி அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பால் மேலே இருக்கிற ஆடைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆடைகளை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இது குல்ஃபிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இருந்தாலே போதும். பால் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். பாருங்கள், பால் மேலே எவ்வளோ ஆடை படிஞ்சிருக்கு. உங்களுக்கு குல்ஃபி ஸ்மூத்தாக கிடைக்கணுன்னா இந்த ஆடைகள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த ஆடையை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறமா வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆடைகளை பாலோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தாலே போதும். இப்போ இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பவுமே சுகரை ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துடக்கூடாது. பால் கொதிச்சு அது நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் சுகர் சேர்க்கணும். நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்தா போல் சுகரோட அளவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்னைக்கு சேர்த்த சுகரோட அளவு கரெக்டாக இருந்தது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம தெருவில் விற்கக்கூடிய குல்ஃபியில் ஏலக்காய் தூள் சேர்த்துருப்பாங்க, அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நானும் அதனால தான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குங்குமப்பூ அப்படி இல்லைன்னா பாதாம் முந்திரியை பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம குல்ஃபி மோலில் ஊற்றிக்கலாம். இப்போ சூடு நல்லா குறைஞ்சிருச்சு, நம்ம குல்ஃபி மோலில் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு குல்ஃபி மோல்ல ஊற்றிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன கிளாஸில் கூட ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸில் ஊற்றும் போது மேலே சில்வர் ஃபாயிலை வச்சு மூடிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அதில் நம்ம ஐஸ் குச்சி வைக்கணும். குல்ஃபி மோல்டு இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஊற்றியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம ஐஸ் குச்சி உள்ளே விட்டுடலாம். நம்ம இன்னைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்தோம். அதில் நம்மளுக்கு 5 குல்ஃபி கிடச்சிருக்கு. இந்த குல்ஃபி மோல்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 5 குல்ஃபி கிடச்சிருக்கு. நம்ம சின்ன கிளாஸில் ஊற்றும் போது 6லேருந்து 7 குல்ஃபி கிடைக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ குல்ஃபியை வெளியில் எடுத்துடலாம். இதை நம்ம காலையில் ரெடி பண்ணி வச்சோன்னா ஈவினிங்கே நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ ஐஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா எடுக்கும்போது குல்ஃபி ஈஸியாக ரிமூவ் ஆகும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வருது. ஏன்னா குல்ஃபி நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதனால தண்ணியில் இந்த மாதிரி ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க குல்ஃபியும் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே குல்ஃபி நல்லா க்ரீமியாக இருக்குது. சம்மர் டைம் வந்துருச்சு, குழந்தைங்கள்லாம் குல்ஃபிலாம் கேட்பாங்க. அதனால வெளியில் கடைகளில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.